ஹாய் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு மரத்து பேர் தான் சொல்கிறக்காக கூப்பிட்ருந்தேன். எல்லாம் இந்த சளிப்பழம், மூக்கு சளிப்பழம் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த பழத்துக்கு மரத்து பேர் என்னென்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதுக்கு பேர் வந்து நறுவலி மரம். நறுவலி மரம் தாங்க அந்த பழம், மூக்கு சளி பழம்னு அவங்க சொல்கிறாங்க. அது பழம் பேர் தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து சாப்பிட்டா ஒட்டிக்கு வாயில், அதனால அது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மரத்தில் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு கலராக ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பழம் பார்க்குறவே நல்லா கோழிக்குண்டு, சின்ன கோழிக்குண்டு சைஸில் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பழம் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் மரத்தில். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் சாப்பிட்டா அந்த இந்த வாய் ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும் அது நம்ம அதை அந்த சீட்ஸ் எல்லாம் வெளியே போடுறதுக்கு. அதனால தான் அது வந்து மூக்கு சளி பழம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து நறுவலி மரங்க. அது இப்போல்லாம் இங்கெல்லாம் எங்கேயுமே காணோம். இது இங்கே கிராம சைடு தான் அது நான் பார்த்துருக்குறேன் சின்ன வயசில். இப்போ இங்கே டவுனுக்குள்ளேயெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, கோயம்புத்தூர் ஏரியாவில். இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, சொடக்கு தக்காளின்னு சொல்லிட்டு. அது வந்து பெருஞ்சுக்குட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஊரில் கிராமத்து சைடு. அது வந்து பழம் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சுன்னா அது வந்து இப்போ நெத்தியில் தட்டுனா இப்போ அந்த பட்டாசு மாதிரி சவுண்டு கேட்கும். அதனால அது சொடக்கு தக்காளின்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பழுத்துருச்சுன்னா நல்லா சருகு மாதிரி காஞ்சு நல்லா எல்லோ கலரில் சருகாட்டம் ஆயிரும். அந்த பழம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா எல்லோ கலரில் நல்லா பழுத்திருக்கும். சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பழுக்கிறதுக்கு முந்தி சாப்பிட்டா காய் கொஞ்சம் லேசாக கசந்த மாதிரி இருக்கும். அதில் நல்லா மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள்னா அது சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணினதில்லை. அந்த காலத்தில் அந்த பழத்துகளை பொறிச்சு சாப்பிடுவோம். அந்த காயை பொறிச்சு நெத்தியில் தட்டிட்டு விளையாண்டுருக்கிற பார்த்துருக்குறோம். இப்போ சொல்கிறாங்க அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே டவுனுக்குள்ளெல்லாம் தான் அந்த செடியை பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு அந்த செடியெல்லாம் நான் பார்த்தேன். அந்த மாதிரி செடி இங்கே கண்ணுக்கு தட்டுப்படல. கிராம சைடு தான் இருக்குது, என்னமோ தெரியல. அப்புறம் அதுதாங்க நான் சொல்லலான்னு சொன்னேன். சுக்குட்டிலேயே 2 3 விதமாக இருக்குது. கரிஞ்சுக்குட்டி, செஞ்சுக்குட்டி, அப்புறம் இந்த பெருஞ்சுக்குட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். இதையே இங்கே வந்து அதை சொடக்கு தக்காளின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சுக்குட்டி கீரை தான் இங்கே, நீங்களாம் மணத்தக்காளின்னு சொல்கிறீங்க. அதை நாங்கள் சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம். அது அது வந்து சுக்குட்டி கீரை பழம் பார்த்தீங்கன்னாக்கா கரிஞ்சுக்குட்டி பழம் கருப்பாக தெரியும். ஆனால் நீங்கள் இப்படி நசுக்கி பாருங்கள், ஒரு வைலட் கலர் மாதிரி இருக்கும் பழம். அது நல்லா பழம் நல்லாயிருக்கும். அந்த பழம் சாப்பிட்டாலும் கீரை சாப்பிட்டாலும் நல்லா உடம்புக்கு நல்லது தான். அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான். அப்புறம் இன்னொன்று வந்து ரெட்டிஸாக செரு ரெட்டில் ஒரு மரம் அழிஞ்சி பழம். அது அந்த மரத்துக்கு பேர் அழிஞ்சி மரம். அழிஞ்சி பழம் ரொம்ப அழகாக இருக்கும். செரு ரெட்டில் நிறைய பழம் மரத்தில் காய்ச்சிருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் இலைக்கு அந்த பழம் ரெட்டிஸாக செரு ரெட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு, ஸ்வீட்டாக இருக்கும். அதெல்லாம் இங்கே எங்கேயுமே நான் பார்க்கல. அது கிராம சைடு தான் நான் பார்த்துருக்குறேன். அதனால இந்த மரத்து பேர் சொல்கிறக்காக தான் நான் சொன்னேன். அது இங்கே நீங்கள் சுக்குட்டி கீரை தான் நீங்கள் மணத்தக்காளின்னு சொல்கிறீங்க. அந்த சொடக்கு தக்காளிங்கிறது பெருஞ்சுக்குட்டின்னு நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சொடக்க தக்காளின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரிக்கு இது நறுவலி மரத்தை தான் நீங்கள் மூக்கு சளி பழ மரம்னு சொல்கிறீங்க. அதுக்கு பேர் நறுவலி மரம். அதே மாதிரிக்கு அந்த அழிஞ்சி பழம் வந்து ரொம்ப கலராக ரெட்டிஸாக அழகாக இருக்குது. அதுக்கு பேர் அழிஞ்சி மரம். பாய்.